அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோ அல்லாஹ்வின் பெயர்கள் அறிந்தால் வாழ்க்கை மாறும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, நல்லடியார்களே, இன்று நாம் அல்லாஹ்வின் அழகிய 4 பெயர்களை பற்றி பார்க்க போகிறோம். அல் குத்தூஸ், அஸ்ஸலாமு, அல் முஹைமீனு, அல் முஹைமீனு. முதலில் அல் குத்தூஸ், ஆபத்தல் நீங்கிடும் அல் குத்தூஸ், வணக்கம் புரிவதில் மனம் இழைத்திடவும் அல் குத்தூஸ். வெள்ளிக்கிழமையன்று ஜிம்மா தொழுகைக்கு பிறகு நீங்கள் 185 தடவைகள் சுப்புஹுன் குத்தூசுன் ரபுல் மலாயிக்கத்தி வர்ரூஹு இதை என்று ஓதி ஒரு தடவை ரொட்டியின் மீது எழுதி அதனை உட்கண்டால், அல்லாஹ் நாடினால் அதனை சாப்பிட்டவருக்கு எந்த ஆபத்தும் நெருங்காது. வணக்கம் புரிவதில் மனம் அதிகம் நிலைக்கும். யா குத்தூஸ் என்று நாள்தோறும் 1000 தடவைகள் ஓதி வந்தால் நாட்டங்கள் நிறைவேறும். சுப்புஹுன் குத்தூசுன் என்று அதிகமாக ஓதி வந்தால் கவலைகள் நீங்கும். நீங்கள் சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹு அந்த ஆயத் நான் குத்தூஸ் மட்டும் எழுதியிருக்கேன். அந்த ஆயத் சொல்கிறேன், நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. அதை நீங்கள் ஓதி ஒரே ஒரு ரொட்டியில் எழுதி நீங்கள் ரொட்டியின் மீது எழுதி அதை நீங்கள் உட்கொண்டால் எந்த ஆபத்தும் உங்களை நெருங்காது. இது அவனே அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. அவன் பேரரசன், பரிசுத்தமானவன். இதுதான் அல் குத்தூஸோட இது. நம்முடைய உள்ளத்தில் போராமை, கோபம், வெறுப்பு இருந்தால் நம் இதயம் அழுக்காகிவிடும். நாம் நம்முடைய இதயத்தையும் சுத்தப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அல் குத்தூஸ் அதிகமாக ஓதுங்க. உங்களுக்கு ஆபத்துகள், கவலைகள், இதுக்கெல்லாம் இந்த சுப்புஹுன் குத்தூஸ்னு அதிகமாக ஓதுங்க. அடுத்தது அஸ்ஸலாமு, அமைதி தருபவன். இன்று பலருக்கு பணம் இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. வீடு இருக்குது, ஆனால் அமைதி இல்லை. உண்மையான அமைதி அல்லாஹ்விடம் வருகிறது. அல் குத்தூஸ் நீங்கள் அஸ்ஸலாமு, காச நோய் நீங்கும், மன அமைதி ஏற்படும். நோயாளிகளுக்கு அருகில், தலைமாட்டின் அருகில் அமர்ந்து நோயாளி கேட்கும் அளவிற்கு நீங்கள் நோயாளி கேட்டாலும் 29 தடவை உறக்க சப்தமிட்டு இரு கரங்களும் ஏந்திட்டு ஓதினால், அல்லாஹ் நாடினால் நோயாளி குணமடைந்து விடுவார். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதுங்க, குணமடையும். அஸ்ஸலாமு முஹ்மின் என்று 300 தடவை ஓதி இனிப்பு பொருள் ஊதி உண்ண கொடுத்தால் காச நோய் நீங்கும். ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு இதனை தொடர்ந்து 100 தடவைகள் ஓதி வந்தால் மனதில் அமைதி ஏற்படும். இதனை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருப்பவருக்கு எத்தகைய பயனும் ஏற்படாது. இது ஒரு இதுக்கும் ஒரு தடவைகள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்து ஓதிக்கிங்க. உங்களுக்கு மன அமைதி வேணும்னா, காச நோய் வேணுங்கன்னா இதை நீங்கள் பின்பற்றிக்கிங்க. அடுத்தது அல் முஹ்மீனு. அல் முஹ்மீன் என்பது ஈமானில் உறுதி பெறவும் உயிருக்கு உடைமைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். அல் முஹ்மீனு, நமக்கு பயம் வந்தால், கஷ்டம் வந்தால் அல்லாஹ் என்னுடன் இருக்க என்ற நம்பிக்கை நமக்கு பலம் தருகிறது. இதனை அதிகமாக ஓதி வந்தால், அல்லாஹ் நாடினால் ஈமானில் உறுதியான நிலையும் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். 36 தடவைகள் ஓதி வந்தால் அச்சம் நீங்கும், மனத்தெளிவு ஏற்படும். 300 தடவைகள் ஓதி நாவில் ஊதினால் நாவின் வீக்கம் குறைந்துவிடும். தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கொண்டிருந்தால் சைத்தானுடைய ஊசாட்டங்கள் அடங்கிவிடும். இதை ஓதுனா உங்களுக்கு பாதுகாப்பும் கிடைக்கும். நீங்கள் இது அல் முஹ்மீனு. அடுத்தது அல் முஹைமீனு, அனைத்தும் கண்காணித்து பாதுகாப்பவன், எல்லாவற்றின் மீது மேற்பார்வை உடையவன். ஹொல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹுல் மலிக்குல் குத்தூஸ் ஸலாமுல் முஹ்மீனுல் முஹைமீனு. ஃபுல் ஆயிட்டு வந்திருக்கு பாருங்கள். மறைவான விஷயங்கள் அறிய, சுவர்க்கம் போக. இது முஹைமீன் எதுக்குன்னா, மறைவான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் அறியணும்னா நீங்கள் ஓதலாம். குளித்து விட்டு 2 ரக்காத் ரஃபி தொழுதுடுங்க. தொழுதுட்டு இதை நீங்கள் 100 தடவை தனிமையில் அமர்ந்து ஓதினால் இன்ஷா அல்லாஹ் நாடினால் உள்ளம் உறுதியடையும். அதிக அளவு ஓதிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு ஏதாச்சும் மறைவான விஷயங்கள் தெரியுதுன்னா நீங்கள் இதை ஓதுனா உங்களுக்கு தெரிய வரும். சுவர்க்கம் போகவும் சந்தர்ப்பம் கிடைக்கும். எழுதி தாயத்தாக அணைத்து கொண்டால் சைத்தானுடைய தீங்கை விட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நான் உங்களுக்கு இதில் நான் ஆபத்துகள் நீங்கள் எல்லாத்தோடைய இதுவும் உங்களுக்கு இது குறிப்பிட்டிருக்கேன். ஆயத்து உங்களுக்கு எந்த எண்ணிக்கை வேணுமோ அந்த எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. யா குத்தூசு 185 தடவை, யா சலாமு
29 தடவை, யா முஹ்மின் 36 தடவை, யா முஹைமீன் 100 தடவை. நீங்கள் எப்படி வேணாலும் ஓதிக்கிங்க. ஓதிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அல்லாட்ட கேளுங்க. நிஜமாலும் அல்லாஹ் நிய்யத்தோடு உங்களுக்கு கேட்பான். நமக்கு கிடைத்த நல்ல மாற்றங்கள், இதயத்தில் அல்லாஹின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும், மன அமைதி அதிகரிக்கும், நல்ல குணங்கள் வளர உதவும், துவா மற்றும் இபாதத்தில் கவனம் அதிகரிக்கும். இதெல்லாம் ஓதி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டுக்குங்க. அதுக்கு நான் குறிப்பிட்டிருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு என்ன பற்றினா எனக்கு துவா, யா குத்தூஸ் எங்கள் இதயத்தை தூய்மையாக்குவாயாக, யா சலாம் எங்களுக்கு அமைதி தந்துள்ளாயாக, யா முஹ்மீன் எங்கள் ஈமானை உறுதியாக்குவாயாக, யா முஹைமீன் எங்களை பாதுகாத்தல்வாயாக. ஆமீன் ஆமீன் ரப்பில் ஆலமீன். உங்களுக்கு ஏதாச்சும் எனக்கு தெரிலனா கமெண்டில் சொல்லுங்கள். எப்படிப்பட்ட ஹதீஸ் வேணும்னு சொல்லுங்கள். நான் எல்லா ஹதீஸ்க்கும் விளக்கம் கொடுக்குறேன். எப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த எண்ணிக்கையில் ஏதாவது தப்பு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.